சார் கொஸ்டின் பேப்பர் சீக்கிரமா கொடுங்க சார். படிச்ச பதில் எல்லாம் வெளியே வர்றதுக்கு ரெடியா இருக்கு சார். ஏப்பா கணேசா, நீ தான் பேசுறியா? அவ்வளவு நல்லா படிச்சுட்டு வந்துட்டியோ? படிச்சையாவா? புக்கவே கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்க சார். பதில் எல்லாம் பிங்கர் டிப்ஸ்ல ரெடியா இருக்கு. கொஸ்டின் பேப்பர் கொடுங்க சார். சரிப்பா சரிப்பா, இந்தாப்பா. இது தெரியும், இது தெரியும், இது தெரியும், இது தெரியும், இது தெரியும். ஒரு நாள் படிச்சதுக்கே எல்லா கொஸ்டினுமே தெரியுது. நம்ம டெய்லி படிச்சா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க்கே எடுத்துடலாம் போலயே. என்ன இவ ஓவரா பண்றானே? ஐயோ, எல்லா கொஸ்டினுக்குமே பதில் தெரியுதா? நான் ஸ்டார்டிங் மறந்து போயிடுச்சு. ஒரே ஒரு நைட்ல போட்டோ ஆல்பம் பாக்குற மாதிரி பாத்துட்டு வந்தவங்கள எக்ஸாம் எழுத முடியாது. படிச்சுட்டு வந்தா தான் எழுத முடியும். சார் நான் படிச்சுட்டு தான் சார் வந்தேன். நீ படிச்சுட்டு வரல, பாத்துட்டு வந்திருக்க. அதை வச்சுதான் எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியாதுப்பா. இந்த டைம் நீ எக்ஸாம்ல கண்டிப்பா ஃபெயிலா? நானா? அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது சார். நீங்க அடிஷனல் பேப்பர் மட்டும் கொடுங்க. நான் 40 பக்கத்துக்கு கதை எழுதி பாஸ் ஆகி காட்டுறேன். சீக்கிரமா கொடுங்க சார், கொடுங்க சார். ஆரம்பிச்சிட்டானா? நீ ஷூட்டிங்காக எந்தெந்த நாட்டுக்கு போக போறான்னு தெரியல. இருக்கிற பேப்பர்லாம் பத்தாது. நான் எதுக்கும் போய் எக்ஸ்ட்ரா பேப்பர் வாங்கிட்டு வந்து வச்சிடறேன். 3 மணி நேரத்துல எப்படி ஒரு 4 படத்துக்கு கதை எழுத வேண்டியதான்.